இருக்கிறவராய் இருக்கிறார். பாவிகளையோ நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாழ்ந்த நாட்களிலே விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட கொண்டு வந்தார்கள். இவள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இவளை கல்லிருந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ குற்றம் செய்யவில்லையோ முதலாவது அவர்கள் இவள் மீது கல்லை எறிந்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அனைவரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் தன் பாவத்தை உணர்வை அடைந்து எல்லாவற்றையும் விட்டு அவர்களை அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ளாதபடிக்கு கல்லை கீழே போட்டுவிட்டு அவர்கள் மனதிலே குத்தப்பட்டவர்களாய் சென்றார்கள். ஆகையினாலே இன்று பாவம் இல்லாதவர்கள் பூமியிலே ஒருவரும் கிடையாது. ஆதி மனுஷன் தொடங்கி பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த பாவ உணர்வு இருக்கிறது. ஆம், பிறக்கிற குழந்தைக்கும் அந்த பாவ உணர்வு இருக்கிறது. அதற்கு ஒன்றும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த ஜென்ம சுபாவம் இரத்தத்தின் வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அது பாவ சுபாவம் வருகிறது. உதாரணமாக சொல்லுவார்கள், பிறக்கிற குழந்தை இது அவர்கள் தகப்பனை போல இருக்கிறது, தாயை போல இருக்கிறது என்று எதை குறித்து சொல்வார்கள் என்றால் அவர்களுடைய ஜென்ம சுபாவம், அவர்கள் நடக்கிற நடக்கை அந்த இரத்தத்தின் வழியாக அந்த குழந்தைக்குள் வருகிறது. ஆகையினாலே இந்த பூமியில பிறந்த யாரும் ஒருவரும் நீதிமான் அல்லாததினாலே அனைவரையும் ரட்சிக்கும்படியாக பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. அவர் பிறந்தது ஒரு பரிசுத்தம், அவர் வாழ்ந்தெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிலே குற்றம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று அதிகாரம் உள்ளவராய் அவர் அநேகரை நோக்கி பார்த்து கேட்டார். அந்தபடி அவர் வாழ்ந்த நாட்களிலே அந்த அளவு பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அநேகருக்கு நன்மை செய்கிறாராய் சுற்றித் திரிந்தார் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது குருடரை பார்வை செய்தார், முடவரை நடக்க செய்தார், ஊமையரை பேச செய்தார். அந்த அன்புள்ள தேவன் இந்த நாளிலே உங்களை பாவங்களை மன்னிக்கவும் இந்த பாவத்தின் விளைவினால் வந்த வியாதிகளை குணப்படுத்தவும் அவர் வாஞ்சை உள்ளவராய் இந்த மாலை வேளையில் தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் குடிப்பழக்கத்தினால் அடிமைப்பட்டு உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம், அல்லது சிகரெட் பிடிப்பது நிமித்தமாக போதைக்கு அடிமையாய் இருப்பதனால், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதனால் கேன்சர் வியாதியோ அல்லது மென்டல் டிப்ரெஷனோ இப்பேற்பட்ட காரியத்திற்கு நீங்கள் உட்பட்டவர்களாக இருக்கலாம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய குற்றங்குறைகளை அறிக்கையிட்டு அவர்களுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் மன்னிப்பு மாத்திரமல்ல, உங்களுக்கு உங்களுடைய அவயங்களிலே பரிபூர்ண சுகத்தையும் புதிய அவயத்தையும் மாற்றி கொடுக்க அவரால் மாத்திர முடியும். ஏனென்றால் அவரை வானத்தை விரித்து பூமியை உண்டாக்கின தேவன், அவரை மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கின தேவன், அவரை மனிதனுக்குள் தன் ஜீவனை கொடுத்த தேவன். அந்த மனுஷன் பாவம் செய்த பொழுது அந்த மனுஷனுக்காக பூமியிலே ரத்தம் சிந்தின ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த பூமியிலே மனுஷனுக்காக எந்தவித பாடும் எந்தவித துக்கமும் எந்தவித ரத்தமும் சிந்தாமல் ஒருவரும் யாரையும் காட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சரீரத்துள்ள அனைத்து ரத்தத்தையும் நீரையும் இந்த பூமியிலே சிந்தினார், தன் ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அது எருசலேமிலே அந்த கல்லறை இன்றும் திறந்து இருக்கிறது. இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் மரித்தார்கள், அவர்களுடைய கல்லறை இன்று நம் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையோ திறந்தோனமாய் இருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், இன்று அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதம் செய்ய ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுகம் வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமா? உன் குடிகாரக்கான மனம் திரும்ப வேண்டுமா? உன் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டுமா? அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் கெட்ட நண்பர்கள் சகவாசத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே முதலாவது உங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுங்க. அன்பு தாய்மார்களை, தகப்பன்மார்களை, முதலாவது உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்றாடும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் ஒரு மறுவாழ்வையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்க அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். அன்பு வாலிப பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், வாலிபம் என்பது ஒரு மாயான பருவமாய் இருக்கிறது. வாழ்நாளிலே 100% வாழ்நாளிலே வாலிப பிராயம் ஒரு கால்வாசியாய் இருக்கிறது. பிறந்து அந்த டீனேஜ் எட்டுகிற வரைக்கும் டீனேஜ் தொடங்கி வாலிப பிராயம் ஒரு புகை போல கடந்து போகிறது என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. வாலிபமும் அதன் இன்பமும் மாயையாய் இருக்கிறது. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் வாலிப நாட்களிலே தான் நம்முடைய ரத்தம் மிக வேகமாக சுறுசுறுப்பாய் இருக்கிறபடியினாலே பொல்லாத சத்துருவானவன் நமக்கு தவறான நண்பர்களையும் தவறான எண்ணங்களையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கூடாத ஒரு முரட்டாற்றமான இதயத்தையும் கொடுத்து தாய் தகப்பனுடைய நல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு
ஒரு முரட்டாட்டம் இருக்கக்கூடிய தவறான வழிக்கு கொண்டு சென்று அந்த பாவ குடியிலே விளை செய்து நாம் வாலிப நாட்களை வீணாக்கி விட்டு பிறகு அந்த வாழ்நாள் பிறகு கடந்து போன பிறகு யோசித்தால் ஒன்றும் நிலை நிற்பதில்லை. அன்பு வாலிப சகோதரர்களே, நீங்கள் இந்த வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுதே உங்கள் வாலிபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் நீடித்த நாள் வாழ்ந்திருக்கவும் உங்களுடைய வாழ்வு சுகமாய் இருக்கவும் இந்த வாழ்வு பிராயம் மிகவும் முக்கியமான பிராயமாக இருக்கிறது. படிக்கிற காலத்திலே படித்து நல்ல வேலைக்கு சென்று உங்கள் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த நாளிலே உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் விட முடியாது தவிக்கிறதான இந்த போதை பழக்கத்தை அடிமையில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் வாங்க. எந்தவித மருந்தும் மாத்திரையும் எந்தவித மருத்துவ ஆலோசனையோ உங்களுக்கு உதவாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்களுடைய பலவீனங்களையும் உங்களுடைய எல்லா விதமான ஆசை எண்ணங்களை அறிந்திருக்கிறபடினாலே அந்த தீய எண்ணங்களை மாற்ற அவராலே மாத்திரமே முடியும். அவரை மனுஷனை உண்டாக்கி அவருடைய இதயத்தின் எண்ணங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய இதயத்தின் எண்ணங்களையும் அனைத்தையும் ஆராய்ந்திருந்திருக்கிறார். இன்று வீட்டிலே துக்கத்தோடு கவலையோடு ரூமிலே யோசித்துக் கொண்டிருக்கிற அன்பு வாலிப சகோதரனே, உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? இயேசுவை இருக்கிற இடத்திலே இயேசுவே என்னுடைய குற்றங்களை மன்னியுங்க, இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவீங்க, இந்த தீய சகவாசத்திலிருந்து கெட்ட நண்பர் சகவாசத்திலிருந்து விடுவீங்க என்று சொல்லுதி அவரிடத்தில் நீங்கள் மன்றாடும் பொழுது இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக பகிரங்கமாக ஒரு விடுதலை கொடுத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரையும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க அவரால் மாத்திரமே முடியும். மனுஷரால் கூட உண்டு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆம், அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கப்பட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கப்பட வேதம் சொல்லுகிறது. நீ நீடித்த நாள் வாழ்ந்து இருக்கும்படியாக உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நட என்று இயேசு கிறிஸ்து தனது கட்டளையில் கொடுத்திருக்கிறார். ஆம், அன்பான வாலிப சகோதர சகோதரிகளே, காண்கிற அனைத்தும் மாயையாய் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஒரு ஸ்திரீயையோ அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டையோ நீங்கள் நண்பர்களாக தேர்ந்தெடுக்கலாம். இவையெல்லாம் மாயையான காரியம். அவையெல்லாம் கடந்து போகும். அவையெல்லாம் நிலையில்லாத அன்பாய் இருக்கிறது. நிலைக்கிறதான உண்மையான அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே நிலையான அன்பு. அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள். அவரை உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். இன்றும் அவர் நமக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். என் மகனை வருவாயா, என் மகளை மனம் திரும்பி வருவாயா என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான அந்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுங்க. மாயையெல்லாம் மாயையா இருக்கிறது, வாலிபம் எல்லாம் மாயா இருக்கிறது. இந்த மாயையான வாலிப நாட்களை நீங்கள் அது நித்தியமானது என்று நம்பி நீங்கள் காணல் நீரை நீங்கள் உண்மை என்று நம்பி மோசம் போகாதபடிக்கு இயேசுவை உறுதியை பற்றிக் கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.